ஒரு 2 டேஸாவே பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, சமைக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சரி சட்டுன்னு குக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸியா வருது நான்வெஜ் தான். ஆனா ரசம் வச்சுட்டு பீஃப் கொஞ்சம் இருந்துச்சு. அத அப்படியே பெரட்னாப்புல வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா கடகடன்னு குக் பண்ணணும்ல, அதனால தான். அந்த குட்டி பாப்பா இருக்கிற மம்மிக்கு தெரியும். என்ன சொல்றது, 2 பாப்பாவும் மேனேஜ் பண்ணும்ல, ஃப்ரீடமா இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிருவாங்க. நேத்தே ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டேன் இதால. முந்தா நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு காலைல 5 மணிக்கு தான் நான் வந்தேனா, அதனால அப்படியே தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அமுச்சிட்டேன். லீவ் போட்டால் சும்மா சும்மா லீவ் போடக்கூடாதுல்ல, அதனால தான். கறியும் எடுத்து தண்ணியில் போட்டாச்சு. ஏன்னா கடைக்கெலாம் போக முடியாது, இருக்கிறத வச்சு அப்படியே சமைச்சு வச்சிடலாம். அஃபீனத்தாவும் பாவம் சாப்பிடல, தூங்கலை ஒழுங்கா. சரி அவங்களுக்கு சாப்பிட அவங்க பிடிச்சதே நான்வெஜ் தான், சரி சொல்லிட்டு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன். அங்கிட்டு தக்காளி வேக வச்சுட்டு இன்றைக்கி வேக வச்சு தான் தக்காளி ரசம் செஞ்சேன். பாப்பா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ கூட தொட்டியில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. சரி தூங்கிட்டு இருக்கேன் அப்புறம் சொல்லி சொல்லி அப்படி வந்துருச்சு. 2 குட்டீஸும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வீடியோ எடிட் பண்ணி போட்டுடலாம். நேற்றே எடிட் பண்ணிட்டேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைமும் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு பால் அடித்து வச்சிடலாம். பாப்பா தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் பால் அடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வெந்திரிச்சோடனே அடிச்சோன்னு வைங்களேன், ரொம்ப அழுகுவாள். அதனால் இந்த மாதிரி பெரிய பிளேட் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அடித்தோடனே ஊற்றுறோன்னு வைங்களேன், ஒரு 2 மினிட்ஸ்லேயே பால் ஆறிடும். எனக்கு கொடுக்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அவள் மதர் ஃபீட் தான் பண்ணுறா. இப்போ எமர்ஜென்சிக்காக இந்த பால் கொடுத்துட்ருக்கோமா, அதனால் கொஞ்சமாக பவுட்ரு போட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் அடித்து கொடுத்தேன். இந்த பால் கொடுத்தாலுமே கோல்டு பிடிக்க தான் செய்யும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அவளும் வீட்டில் இருக்க முடியாதா. அந்த பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் தான் ஆகுதா. அவளும் அவங்க அம்மாவை கேட்குறா. முந்தனால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு பிள்ளைக்கு. எல்லோரும் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ரிஃபா குட்டிக்கு துவா பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வராங்க. இன்னும் நல்லாயிடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் துவா பண்ணுங்கள். நம்ம பண்ணுற துவா எல்லாம் வந்துட்டு ஆமீன் சொல்லட்டும். என்ன குழந்த இல்லை, அதனால சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலை அடிச்சுட்டு ஆற வச்சுட்டு அப்பப்போ வந்து இவளை செக் பண்ணணும். பாப்பாவோட பாட்டில் வந்துட்டு வாஷ் பண்ணணும், அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். வரும்போது மூடியெல்லாம் வந்துட்டு அவசரத்தில் வச்சுட்டு வந்துட்டா தங்கச்சி. சரி இதை வாஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போலாம் பாட்டிலை கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்து ஐ மீன் அஃப்ரீன் அம்மா, அஃப்ரா குட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா நான் கொதிக்க வச்சு தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்கேன். அதனால் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சு கொடுக்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷனு. உடம்பு கொஞ்சம் வயிறு வலி அது எல்லாமே இருக்குமா, அதனால தான். அப்புறம் குட்டி வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. அதனால் வந்துட்டு அவங்க கொஞ்சோண்டு முந்திரியை போட்டு பாப்பா கிட்டே கொடுத்துட்டேன். அந்த வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஏன்னா பாப்பா வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்காளா, அதனால் சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணணுமேனு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுவும் எனக்கு